கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். இன்றைக்கி நம்ம 12th செகண்ட் சாப்டர் 12th கிளாஸ் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம் தங்க. எக்ஸாம்பிள் 2.6. கண்ணா போன வீடியோ நமக்கு எக்ஸாம்பிள் 2.5 பார்த்தோம். இப்போ 2.6 பார்க்க போகிறோம். கண்ணா ஒன்றுமே இல்லை பாருங்கள், ஜஸ்ட் ரொம்ப ஈஸி கான்செப்ட் ஓரியன்டாக தான் படிக்கணும், அவசரப்பட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள் 2.6 பார்த்தோங்க. இஃப் z1 ஈக்குவல் டு 3 - 2i, z2 ஈக்குவல் டு 6 + 4i, ஃபைண்ட் z1 by z2 இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். z1 by z2வை ரெக்டாங்குலர் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். அப்போ z1 by z2, z1 என்ன 3 - 2i டிவைடட் பை z2 என்ன 6 + 4i. கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்கா? அப்போ இதனுடைய காஞ்சிகேட் என்ன 6 - 4i. காஞ்சிகேட்னா என்ன? இமேஜினரி பார்ட்டுக்கு குறிய மாற்றணும், அதுதானே. அப்போ 6 இங்கே ப்ளஸ் இருக்குது, குறிய மாற்றினா -4i. 6 - 4iயால் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும், கீழேயும் மல்டிபிள் பண்ணணும். ஜஸ்ட்டு இன்னுமே மல்டிபிள் பண்ணுறது தான். அப்போ பாருங்கள் 3 × 6 = 18. அடுத்து 3 போய் 4i பெருக்கும்போது குறி -3 × 4 = 12i. அடுத்து இங்கே -2i எடுத்து பெருக்குங்க. அப்போ -2 × 6 = 12i. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 2s are 8. i மல்டிபிள் பண்ணும்போது i² டிவைடட் பை கீழே இது பாருங்கள் a + b a - b. இப்போ எல்லாமே ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண தேவையில்லை, மல்டிபிள் பண்ணாலும் தப்பு வராது, எல்லாம் இப்படியே கூட டைரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ 6 6 ரியல் பார்ட் பெருக்கோ 36 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 4s are 16 i². கண்ணா வெவ்வேறு மாதிரி இருந்தால் 4 நம்பரையும் எடுத்து பெருக்கணும். முதல் 3 எடுத்துக்கிட்டு எல்லாம் பெருக்கணும், 2 எடுத்துக்கிட்டு 2i எடுத்துகிட்டு எல்லாம் பெருக்கணும். இங்கே பாருங்கள் இதுவும் சேம், ஆனால் என்ன குறி மட்டும் மாறி இருக்குது, காஞ்சிகேட்டாக இருக்குது. இப்படி a + b a - b இருந்தால் நீ பெருக்கினாலும் 2 டேர்ம் அடிபடும். அதனால் கஷ்டப்பட்டு நம்ம பெருக்க தேவையில்லை. ரியல் பார்ட் பெருக்கிக்கலாம், இமேஜினரி பார்ட் பெருக்கிக்கலாம். அடுத்த கான்செப்ட்டு i²க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம் -1. இங்கேயும் i²க்கு பதிலாக -1. அப்போ இங்கே பாருங்கள் 18 - 12i -12i. இங்கே -1 போட்டோம்னா இது -8 ஆகும். இங்கே -1 போட்டால் இது +16. ஓகேவா? -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 16 16. அதே தான் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 8. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 18ல் 8 போச்சுன்னா 10. ஓகேவா? இது -12ஐயும் மைனஸில் 24i டிவைடட் பை கீழே ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஆட் பண்ணால் 52. ஓகேவா? இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கு 10 - 24i டிவைடட் பை 52. அப்போ தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. 10 டிவைடட் பை 52 -24 டிவைடட் பை 52i. இதை இது நம்ம 2ஆல் அடிச்சுக்கலாம். அடித்தா இங்கே 5 டைம்ஸு, இங்கே 26. அதே மாதிரி இது 4ஆல் அடிச்சுக்கலாம். இதுக்கும் காமனாக இது 4th டேபிளில் 6 4s are 24. இது 1 4 is 4. அதுக்கடுத்து 3 4s are 12. 5/26 -6/13i. இதை நம்ம 5/26 -6/13 அப்படின்னு பாயிண்ட் வடிவத்தில் எழுதும்போது இது ஆர்கன் பிளேனில் குறிக்கலாமா அப்படின்னா இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட். அப்போ ரியல் பார்ட் என்ன 5/26, இமேஜினரி பார்ட்டு -6/13. புரிஞ்சுதா தங்கம்? இதில் கான்செப்ட் ஒன்று தான். காஞ்சிகேட்டால் மேலைங்களையும் பெருக்கணும், i²க்கு -1 போடணும், சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். இவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. அடுத்து எக்ஸாம்பிள் 2.7. ஃபைண்ட் z இன்வர்ஸ் இஃப் z ஈக்குவல் டு
2 + 3i இன்ட்டு 1 - i. அப்போ இசட்டு கொடுத்துட்டாங்க, இசட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இசட்டு 2 + 3i இன்ட்டு 1 - i. அப்போ பெருக்கும்போது 1 2 is 2 minus 2i plus 3i plus into minus minus 3i squared. ரெண்டாவது ஸ்டெப்பு i ஸ்கொயருடைய வேல்யூ -1. மூணாவது ஸ்டெப்பு மைனஸும் மைனஸும் சேர்ந்து +3 ஆயிரும். நாலாவது ஸ்டெப்பு சிம்பிளிஃபை பண்ணினா 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு 3iயில் 2i போச்சுன்னா ஐஏ. ஸோ இசட்டு கண்டுபிடிச்சிட்டோம். பெருக்கி போட்டு 5 + iன்னு இசட் இன்வர்ஸ்னால் தலைகீழ். அப்போ 1/5 + i அதனுடைய தலைகீழி அப்படின்னு அர்த்தம். அப்போ கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடுச்சா? கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தால் என்ன பண்ணுவோம், மேலைங்களையும் காஞ்சிகேட்டால் பெருக்குவோம். அப்போ 5 + iயோடைய காஞ்சிகேட் என்ன, 5 - i. காஞ்சிகேட்னால் என்ன பண்ணுவோம், குறி மாற்றுவோம். இமேஜினரி பார்ட்டுக்கு குறியை மாற்றுவோம், ஐ டேர்முக்கு குறியை மாற்றுவோம். ஓகேவா? அதனால் அப்போ 5 + i அப்படின்னா இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு குறியை மாற்றும் போது 5 - i. அப்போ மேலே மல்டிபிள் பண்ணால் 5 - i டிவைடட் பை கீழே பாரு 5 + i 5 - i. என்ன ஃபார்மில் இருக்குது, a + b a - b. அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன பெருக்கணும் போது a² - b². அப்போ 5 5s are 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் i². எகைன் i²க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், மேலே 5 - i அப்படியே இருக்கும். i²க்கு பதிலாக -1 போட்டோமா, மைனஸும் மைனஸும் +1 ஆயிரும். அப்போ கீழே ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 26. அப்போ தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். 5/26 மைனஸ் i இன்ட்டு 1/26 அல்லது i/26 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதில் இது ரியல் பார்ட்டு 5/26ங்கிறது ரியல் பார்ட்டு, -1/26ங்கிறது இமேஜினரி பார்ட். புரிஞ்சுதா கண்ணு? இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். மல்டிபிள் பண்ணி போடுங்க. அடுத்தது இன்வர்ஸ் அப்படின்னா தலைகீழி. அப்போ ரெசிப்ரோக்கல். அப்போ 1/5 + iன்னு எழுதிக்கணும். அப்புறம் கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரதுனால காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணி போடணும். இவ்வளோ தான் ஜஸ்ட்டு நமக்கு கான்செப்ட். மல்டிபிள் பண்ணிக்கணும். அதனுடைய இன்வர்ஸ்னால் டிவைடில் தலைகீழி அப்படின்னு ரெசிப்ரோக்கலில் எழுதுகிறோம். அப்புறம் காஞ்சிகேட்டால் மேலைங்களையும் மல்டிபிள் பண்ணுறோம். ரெக்டாங்கிள் ஃபார்மில் வந்துடும். ஓகேவா கண்ணு? மல்டிபிள் பண்ணுறது தான் இந்த கணக்கில். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.